வணக்கம், என் பெயர் துர்கா. நாங்கள் ஜூரோங் தொடக்க கல்லூரியிலிருந்து வந்திருக்கின்றோம். இன்று உங்களுக்கு நாங்கள் ஊடகத்தில் பேச்சு தமிழ் என்ற தலைப்பையொட்டி ஒரு படைப்பை படைக்கவிருக்கின்றோம். அசீஃப், நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நீ என்ன தூங்கிக் கொண்டிருக்கின்றாய்? சே, வெக்கம். ஆமாம், இப்போதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற, அதுக்குள்ளேயே நான் தூங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போனேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தூங்கிடுவாங்க. படைப்புன்னா இப்படி இருக்கணும். காட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ஜூரோங் தொடக்க கல்லூரியிலேருந்து நான் அசீஃப், இது துர்கா. இன்றைக்கி ஊடகத்தில் பேச்சு தமிழை பற்றி பேச வந்திருக்கோம். இந்த காலத்தில் தமிழ் பேச்சு புழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு உங்களுக்கு தெரியும். 300,000 இந்தியர்கள் இருக்கிற இந்த நாட்டில் 160,000 பேர் தான் தமிழர்கள். இவங்களையும் 72% தான் தமிழில் பேசுகிறாங்க. ஆனால் இதுவும் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வருது. ஊடகம், அதாவது மேஸ் மீடியா, அது இளைஞர்களுக்கிடையே பேச்சு தமிழ் புழக்கத்தை அதிகரிச்சிருக்குதா? அது எந்த அளவுக்கு அவங்கள உதவி இருக்குதுன்ட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்டி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்த மறித்தாயா, நீர் பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா. துர்கா, அந்த கால திரைப்படங்களும் இந்த கால திரைப்படங்களும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பாக பேச்சு தமிழ் திரைப்படங்களில் பல மாற்றங்கள் கண்டுள்ளது. செந்தமிழ் பேசின காலம் போய் இப்போ எல்லாரும் பேச்சு தமிழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம இளைஞர்கள் தமிழ் திரைப்படங்களை பார்க்குறாங்களா? அது அவங்களுடைய பேச்சு தமிழ் வளர்ச்சிக்கு உதவி இருக்குதான்னு பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் தமிழ் படம் பார்ப்பீங்களா? தமிழ் படம் பார்க்குறதுனால உங்கள் பேச்சு தமிழ் அதிகரிச்சிருக்கா? ஆமாம், நிச்சயமாக. நான் முதல்ல தமிழை அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் தமிழ் படங்கள் பார்க்குறதால தமிழின் மீது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் நான் தமிழை சரளமாகவும் அதிகமாகவும் பேச ஆரம்பித்தேன். அதனால தமிழ் படங்கள் தான் எனக்கு உதவி இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இளைஞர்கள் தமிழ் படத்தில் எதை ரசித்து பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் நகைச்சுவை காட்சிகளை தான் விரும்பி பார்க்குறாங்க. ஏன்னா குழுவாக இருக்கும் போது என் நண்பர்கள் எல்லாம் விவேகோட நகைச்சுவை காட்சிகளை தான் எடுத்து சொல்வாங்க. ஸோ அது சிரிப்பாக இருக்கும். அதனால் நான் நினைக்கிறேன் நகைச்சுவை காட்சிகளை தான் இளைஞர்கள் விரும்பி பார்க்குறாங்க. சரி, நம்ம சிங்கையில் தமிழ் பேச்சை மேலும் அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ் மீது அவர்களுக்கு முதல்ல ஆர்வம் இருக்க வேண்டும். பிறகு அவர்கள் வீட்டில் இருக்கும்போது பேச வேண்டும். அதாவது பெற்றோர்கள் அல்லது கூட பிறந்தவர்களுடன் அவர்கள் பேசுவதால் தான் தமிழ் மொழி வளமடையும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றியுமா. நம்ம சந்தித்த மாணவர்கள் எல்லாம் தமிழ் திரைப்படங்கள் அவங்களுடைய பேச்சு தமிழ் வளர்ச்சிக்கு உதவி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க திரைப்படங்களில் பார்க்குற நகைச்சுவை காட்சிகள் மற்றும் பஞ்ச் டயலாக்குகள்னால தான் தமிழில் பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. உதாரணத்துக்கு, வணக்கம் 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 வணக்கம். சரி, இன்றைக்கி உங்களை செய்தித்தாள் எடுத்து வர சொன்னேன். தயவுசெய்து உங்கள் செய்தித்தாள் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பிரகாஷ், தனியாக வரீங்க இன்னைக்கு? ஆசிரியர், நீங்கள் தான் கூட்டமாக வரோம். ஆனால் சிங்கிளாக தான் வரோம். ரொம்ப படம் பார்க்குறீங்க போல் இருக்கு. வணக்கம் வணக்கம். சரி மாணவர்களே, நேற்று நான் உங்களை கதை சுருக்கம் செய்துட்டு வர சொன்னேன். அந்த கதை சுருக்கத்தை எடுங்க பார்ப்போம். கொண்டா கொண்டா கொண்டா. என்ன பிரகாஷ், என்ன தாளை கொடுக்கல? என்ன அது ஒரு வார்த்தை மட்டும் எழுதிச்சிருக்கீங்க? ஆசிரியர், நான் ஒரு வார்த்தை எழுதுனா 100 வார்த்தை எழுதுன மாதிரி. ஓ அப்படியா? ஆமாம். நான் மட்டும் சொன்னா அதிருதுல. இப்போ சொல்ற மாதிரி வீட்டில் எழுதிட்டு வாங்க. இந்தாங்க. ஐயோ, வருக வருக வருக, இதுதான் யார் அந்த ஸ்டார். வெல்கம் யூ ஆல் தமிழ். உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா? ஹாய், ஹலோ, வணக்கம் and welcome to அஸ்தபாவதே. இப்படிதாங்க நம்ம தமிழ் தொலைக்காட்சிகளில் பலவிதமான படைப்பு முறைகள் இருக்கு. ஆங்கிலத்தையும் தமிழும் கலந்தடிச்சு படைக்கிறது தான் இப்போ பிரபலமாயிடுச்சு. அசீஃப், ஊடகம்னு சொன்ன உனக்கு முதல்ல தோன்றது தொலைக்காட்சி தான். இதிலிருந்து தொலைக்காட்சி மக்கள் மீது கொண்டுள்ள தாக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இதனால இக்கால தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் பேச்சு தமிழ் இளைஞர்களுடைய பேச்சு தமிழ் தரத்தை நேரடியாக பாதிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வசந்தத்தில் பல தரமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க. நம்ம இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக தமிழ் பேசணுன்ட்டு பல நிகழ்ச்சிகள் படைக்கிறாங்க. உதாரணத்துக்கு குரு பார்வை, விழிகள், ஸ்டார் போன்ற நிகழ்ச்சிகள் உண்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு இளைஞர்கிட்டயே கேட்டுடுவோம். வசந்த தொலைக்காட்சிகளில் படிக்கிற நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வசனம் சென்ட்ரல் ரொம்ப தரமான நிகழ்ச்சியை படைக்குதுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியெலாம் இருக்குல்ல, ஒளியும் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து அவங்க பேசுகிறத பார்த்தா நமக்கே அந்த மாதிரி பேசணும், நல்லா பேசணும், சரளமாக தூய தமிழ் அந்த பேச்சு தமிழில் பேசணும்னு ஆசையாக வரும். அது கேட்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து ஒரு ஊக்குவிப்பு தரதாக இருக்குது. மற்ற நாட்டில் படிக்கிற நிகழ்ச்சியில் வந்து அந்த பேச்சு தமிழ் சிங்கப்பூரில் படிக்கிற நிகழ்ச்சியோட பேச்சு தமிழை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மற்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா மலாயும் ஆங்கிலமும் கலந்து பேசுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி படைக்கும் போது. ஆனால் நம்ம இதில் வந்து சரளமாக ஒரு தவறு இல்லாமல் பேச்சு தமிழில் கேட்குறதுக்கே நல்லா இருக்கிற மாதிரி பேசுவாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி. இதை பற்றி நம்ம உள்ளூர் தொலைக்காட்சி கலைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் திரு அரவிந்த். நீங்கள் பல நாடகங்களில் வந்து நடிச்சிட்டு வரீங்க. இந்த நாடகங்களால் பேச்சு தமிழ் சிங்கையில் வளருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ஏற்கனவே சிங்கப்பூரில் இருக்கும் தமிழ் மாணவர்கள் வந்து தமிழ் அவ்வளோவா பேசுகிறதில்ல. ஸோ எங்களுடைய நாடகங்கள் மூலமாக அவங்க தமிழ் பேச ஆரம்பித்தா அது ஒரு நல்ல விஷயந்தான். அப்படின்னு செய்ய முடிஞ்சால் நான் இன்னும் நிறைய ட்ராமாஸில் நடிப்பேன், இந்த தமிழை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணேன். என்ன ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கங்களேன். அதாவது எனக்கு வந்து தமிழ் முன்ன ரொம்ப சரளமாக வராது. ஆனால் எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிக்கும். அதாவது நடிப்பு உயிர், வாழ்க்கை பூரா நடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. ஸோ நான் என்ன செய்வேன்னா, இந்த வாரத்தை ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு தமிழ் படிப்பேன். இந்த முக்கியமான செய்திலாம் படிக்க மாட்டேன், இந்த சினிமா நியூஸ் அதை நல்லா படிப்பேன். ஸோ சினிமா நியூஸை படித்து கொஞ்சம் சூப்பராக இல்லை என் தமிழ், ஆனால் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் பெற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சு கொஞ்சம் முன்னேற்றம் பெற்றிருக்கேன். அதே மாதிரி மற்ற மாணவர்கள், அதாவது மாணவர்கள் யார் வேணாலும் இருந்தாலும் தமிழை இம்ப்ரூவ் பண்ணோன்னா இந்த வழி ஒரு நல்ல வழி. ஸோ அதை நான் அவங்க பண்ணலாம். நீங்கள் நாடகங்களை நடிக்கும் போது நல்லா தமிழ் பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் நண்பர்கள் மத்தியில் பேசும்போது நீங்கள் தமிழில் பேசுகிறீங்களா? கண்டிப்பாக நான் தமிழில் தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஆனால் அது எல்லோரும் நம்ம என்ன செய்கிறாங்களாம், இப்போ இந்த இந்திய மாணவர்கள்லாம் அதாவது ஆங்கிலத்தில் பேசினா தான் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல், அது ஆங்கிலத்தில் பேசினா தான் அந்த இன் க்ரௌட்னு அவங்க சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அவங்க அப்படி நினைக்கக்கூடாது. அதாவது பீயிங் இந்த மீடியா, நம்ம மீடியா பர்சனாலிட்டிஸாக நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம பார்ட் எப்படி செய்கிறோம்னா, நம்ம நண்பர்கள் கூட நம்ம தமிழில் தான் பேசுவோம். ஸோ எங்கள் மூலமாக அவங்க எங்களை ஒரு ரோல் மாடலாக வைத்துக்கொண்டு அவங்களும் சரி இவங்களே தமிழில் பேசுகிறாங்க, நம்மளும் தமிழில் பேசலான்னு நினைப்பார்கள் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது எங்களால் அப்படி செய்ய முடிஞ்சிச்சுன்னா அது ஒரு சக்ஸஸ்ன்னு நான் நம்புவேன். புள்ள இளைஞர்களுக்கு வந்து தொலைக்காட்சி கலைஞராக தமிழ் பேச்சு புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது 2 கை தட்டினா தான் ஓசை வரும். அப்படி இருக்கும்போது எங்கள் பங்கில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, நம்ம நிறைய நாடகங்கள், வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த நாடகங்கள் மூலமாக இந்த தமிழ் மாணவர்கள்லாம் தமிழ் பேச ஆரம்பித்தா அது எங்களுக்கு தான் பெருமை. அவங்க செய்யணும், அதுக்காக தான் நம்ம நாடகங்கள்லாம் வைக்கிறோம். ஸோ அப்படி செய்யும் போது அது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ எங்கள் பாலில் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? வணக்கம் திரு வடிவேலன். நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகளை படிச்சிருக்கீங்க, ஆடி இருக்கீங்க, பாடியிருக்கீங்க, ஒரு சகலகலா வல்லவராக இருக்கீங்க. ஒரு படைப்பாளராக நம்ம சிங்கப்பூரின் பேச்சு தமிழ் தரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் நம்ம பேச்சு தமிழ் வந்து ஓரளவு நல்லா தான் பேசுகிறோம். சிங்கப்பூரில் உள்ளவங்க நல்ல தமிழ் தான் பேசுகிறாங்க. தூய தமிழும் ரொம்ப அருமையாக தான் பேசுகிறாங்க. அதாவது அது சொல்லுவாங்க, அது ஒரு மைனாரிட்டி சிண்ட்ரமோ, ஒரு எக்ஸ்பெக்டட் சிண்ட்ரமோ, ஒரு மைக்ரேட்டட் சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டால் அது என்ன நடக்குன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம முன்னோர்கள் வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் வந்து தமிழை கட்டி காக்க பார்ப்போம் தவிர, அந்த நாட்டில் உள்ளவங்க, அதாவது இந்தியாவில் உள்ளவங்களும் வந்து தமிழை வந்து கட்டி காக்கணுங்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அங்கே தமிழ் எப்போதும் புழக்கத்தில் இருக்கு. நம்ம இங்கே வந்து நம்ம மற்ற இனத்தோடு இருக்கோம், நம்ம தமிழை வந்து கட்டி காக்கணும் அப்படின்னு ஒரு